இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் செவிலியர் பவித்ரா தினேஷ்குமார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள யாரெல்லாம் நர்சிங் முடிச்சுட்டு வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ, ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம டிஎன்எம்எம்சி தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளிவிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய ஹெல்த் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை நர்சிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது எனக்கு கிடைக்கிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தமிழ்நாட்டிலேருந்து அவுட் சைடில் வேறு ஏதாவது ஸ்டேட்லேயோ இல்லை ஃபாரின்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன வீடியோ தான், மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வெளிவிட்டிருக்காங்க அப்படின்னா 25/4 அப்போவே சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் பார்த்த உடனே வீடியோ போடணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க ஒரு டவுட் என்னென்னா, நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் நேராக தான் இங்கே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முதல் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு அது கரெக்டாக எனக்கு ரிப்ளை பண்ண எனக்கு தெரியல. நான் என்ன நினச்சேன்னா, நீங்கள் லீவுக்கு வருவீங்களா அப்போ ரினியூவல் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் ரினியூ பண்ணிக்கோங்க, பிஎல்எஸ் மட்டும் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியலை. இப்போ இதை பார்த்தோன்னையும் எனக்கு அவங்க கேட்டது ஞாபகம் வந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருந்திருக்கும். எல்லோரும் கேட்பாங்கள்ல, எப்போ ரினியூவல் பண்ணுறது, நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டிஎன்எம்எம்சியை ஃபாரினில் இருக்கோன்னு சொல்லி ரினியூவல் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணதுனால இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறதா டிஎன்எம்எம்சி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன், நர்சஸ் ஒர்க்கிங் அவுட் சைட் இந்தியா வித் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸோட யாரெல்லாம் அவுட் சைட் இந்தியா ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நர்சஸ் மைக்ரேட்டட் ஃப்ரம் தமிழ்நாடு வித் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் லைசன்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி அப்ரோச்சிங் திஸ் கவுன்சில் ஃப்ரம் abroad to keep their registration or license active under TNMMC. Next என்ன சொல்கிறாங்கன்னா, holding 2 license at the same time is illegal. Hence hereby we advise the nurses moved with foreign verification from TNMMC and went abroad need not to renew or keep this registration or license active in TNMMC India. And you are advised while you come back to settle in India can provide your exit visa copy and resignation letter from the organization for reinstate your registration or license at TNMMC தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னாங்க, நீங்கள் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரினியூவல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அங்கே ஒரு லைசன்ஸ் உங்களுக்கு அங்கே வேலிடில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் செட்டில் ஆகிறதுக்காக தமிழ்நாடு வர்றீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ரினியூவல் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, எக்ஸிட் விசா அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் எக்ஸிட் விசா கொடுப்பாங்களா, அதோட காப்பீஸ் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் ஒரு ஆர்கனைசேஷனில் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை காலேஜஸ்லையோ எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே ரெசைன் பண்ண ரெசிக்னேஷன் லெட்டர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொண்டு நம்மளோட தமிழ்நாடு நர்சஸ் மிட்வைஃப் கவுன்சிலில் நீங்கள் ஆர்என்ஆர்எம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த லைசன்ஸை அதுக்கப்புறம் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.